நிகழ்வுகள் தொடர்கிறது. தேமுதிக கட்சி துவங்கி 7 வருடத்தில் பொதுமக்களுக்கு தையல் பயிற்சி, கணினி பயிற்சி போன்ற பயிற்சிகளை வழங்கி வருவதை குறிப்பிட்டு பேசிய அவர், 40 வருடமாக உள்ள கட்சி இதை கூட செய்யாமல் விட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பொதுமக்கள் கூலி உயர்த்த வேண்டும் என்று அறிவுறுத்தினால் வேலையே போய்விடும் நிலையில் உள்ளது ஆளும் கட்சி. சரி, இருக்கின்ற வேளையில் கிடைக்கும் சம்பளத்தில் வாழ்க்கை வாழ முடிகிறதா? இருக்க விடுகிறதா இந்த ஆளும் கட்சி? இல்லையே. பால் விலை, பஸ் கட்டணம், மின் கட்டணம் என்று அனைத்திற்கும் விலையை உயர்த்தி ஓட்டு போட்ட அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகிறது அதிமுக. ஜாகிர் ஹுசேன் ஜெயித்தால் இந்த தொகுதி புதுக்கோட்டை, அதாவது ஜெயிச்ச தொகுதி அத்தனைக்கும் லாரி வைத்து தண்ணி ஊத்துவார். இதற்கு மேல என்ன அவங்க சொன்னாங்களா? 50 கோடி ரூபா தரேன், 16 கோடி ரூபா போட்டிருக்கேன், நான் தண்ணி கொடுப்பேன், விரைவில் தீர்க்கப்படும். அது எங்களுக்கு தெரியாது. எப்ப விரைவில் எப்ப? அதே மாதிரிதான் தையல் கிளாஸ் பத்தி நான் சொன்னேன். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர் கிளாஸ் பத்தி சொன்னேன். இதெல்லாம் என்னால முடிந்ததை நிச்சயமாக செய்யணும். அதை கூட அவங்களால ஒரு 40 வருஷம் கட்சி பேச முடியல. 7 வருஷமான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எவ்வளவு சொல்லுது மக்கள். அதே மாதிரி சொல்றாங்க எதிர்கட்சிகள்லாம் பயந்து ஓடிருச்சு. யாரு பயந்தா? நாங்க எல்லா தேர்தலையும் நாங்களும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் எதிர்த்து போட்டி தான் போட்டோம். நீங்க தான் 5 இடைத்தேர்தல்ல பயந்து ஓடி போனீங்க. நீங்க பயந்து போனதான் அதுதான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லுங்கிறது. பொய் பேசாதீங்க. அதே மாதிரி டெபாசிட் இழந்தாச்சுங்கிற யாரு டெபாசிட்? நீங்க பெண்ணகரத்தில் டெபாசிட் ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? நீங்க டெபாசிட் இழந்துட்டு அடுத்த கட்சி ஏன் குறை சொல்றீங்க? ஆகையால அதெல்லாம் நீங்க பேச, நீங்க டெபாசிட் இழந்தவங்க தான். இன்னைக்கு என்னமோ ஓட்டு போட்டு ஜெயிச்சாச்சு. அப்படி நீங்க டெபாசிட் இழக்காதவங்க உங்க அம்மா எல்லாத்தையும் சாய்ச்சா 2004லயே நீங்க எம்பி தேர்தலுக்காக ஊர் ஊரா போனீங்களே, அப்ப ஒரு எம்பியாவது ஜெயிச்சீங்களா? ஜெயிக்கலையே. ஜெயிக்காத நீங்க இத பத்தி பேசாதீங்க. மக்களை இப்பவும் சொல்றேன், ஏறினவளை எப்படி இறங்கும்னா, எப்படி எஸ்மா சட்டம் எஸ்ரா சட்டம் நாங்க எல்லாரையும் அரசாங்க ஊழியர்கள் எப்படி வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு தோல்வி பயம் வந்தோன்னு. அதே மாதிரிதான் ஒரு தோல்வி பயம் வந்தால் நிச்சயமாக இந்த விலைவாசி எல்லாம் தமிழ்நாட்டில் இறங்கும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மிலிட்டரி ஒன்னு இருக்கு, இந்திய ராணுவம். அதுல யாரு அதிகமா வேலை பார்க்கறாங்கன்னா புதுக்கோட்டை மக்கள், இளைஞர்கள் தான் அதிகமா இருக்கிறதா. அவங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போராட வேண்டிய கட்டாயத்தில் புதுக்கோட்டை மக்கள் நீங்க இருக்கீங்க. எப்படி நாட்டை காப்பாத்துறீங்களோ அதே மாதிரி இதையும் காப்பாத்து. நிச்சயமாக மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதர இளைஞர் பெருமக்களே, படித்தவர்களே எல்லோரும் மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஷாக்கு. இதெல்லாம் குறைக்கணும்பாங்க. ஏன்னா இவங்களுடைய பழக்க வழக்கமே நம்பி வந்தவங்களை நட்டாத்திர விட்டுட்டு போறதுதான். உதாரணத்துக்கு சொல்றேன், ஜனாதிபதி தேர்தலில் சங்மாவை நிறுத்துறேன்னு சங்மா பின்னாடி சுத்தலாம். அவரா சுத்திக்கிட்டு இருக்காரு எல்லாரும்.
அவர் பேரே பாருங்க, ஒரு தவறான பேர் பின்னாடி சொல்றேன் இதை பத்தி. ஆக இப்ப யாருமே இந்த அம்மா எதுக்கும் போகல, போறாங்க மாண்டேசிங் அலுவலர்கிட்ட போறாங்க வராங்க, நிதியை தமிழ்நாட்டு நிதியை பத்தி பேசணும். தமிழ்நாட்டு நிதியை குறைச்சு கொடுக்கல, எம்ஜிஆர் காலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போன தடவை இவங்களே சொன்னாங்க 3000 கோடி ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்கா, நன்றி. அதுல 300 கோடி ரூபாய் இன்னும் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போ என்ன சொல்றாங்க, 25,000 கோடி வரியை போட்டிருக்கோம். வரியை போட்டப்போ மீதி உள்ள 3000 கோடி அதிகபட்சம் வரி இவங்க தான் போடணும். மக்கள் வரி பணத்தில் இந்தியா முழுவதும் விளம்பரம் செய்த ஜெயலலிதா யாராவது வழக்கு தொடுத்து விடுவார்களோ என்ற பயந்து கிடப்பதாக கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரத்தில் அனல் பறக்க பேசினார். தேமுதிகவினர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு பொதுமக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகும் என்றும் கூறினார். இவங்க தான் என்ற ஆணவ போக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பாடியிருக்கார். நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்தது இல்லை. 1900 பாடியிருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்க சொல்றாங்க. அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்திலே உங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கும், என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆளவட்டம் போட வந்ததோ. ஆக அந்த பாட்டும் யார கொடுக்கணும், இவங்க சொல்லிக்கிட்டே அடுக்கிட்டே போலாம். அடுக்கணும்னு நினைத்தால் எல்லாத்தையும் அடுக்கணும். இவங்க சொல்றாங்க நகர சபையில அவர் படித்தவர், அவருக்கு நீங்க அதிமுக அவர் யாருமே படிச்சவங்க இல்லையா, எல்லாருமே முட்டாள்களா? அதிமுக கட்சியில உங்க கட்சிக்கு நுழைச்சவர்ல இவர் தானா? இவர் தான் நகரசபை சேர்மனா ஆக்கியாச்சு. அப்புறம் என்ன பதவி உலகு நீங்க வாங்கறீங்க? இதெல்லாம் சிந்திக்கணும் மக்களை, சிந்தித்து பார்த்துதான் நீங்க வாக்களிக்கணும். அதனால உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு கொட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றாங்க. இன்னிலிருந்து என்னுடைய தொண்டர்களும் சரி, ராத்திரி இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டரும் சரி, ராத்திரி பகல் தூங்காம இருந்து வாக்குகளை சேகரிக்கணும். எந்த அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் காசு, எதற்கும் பேசாம காதாட்டாம கையாட்ட நீங்காடு போயிட்டு எல்லா ஆசாபாசம் எல்லா வார்த்தையும் பேசும். எதற்கும் நீங்க இருக்கக்கூடாது, எதற்கும் நீங்க செவி சேர்க்காம உங்க வேலை என்ன? ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் பிரச்சார பெருங்கிகளாக இருக்கணும். 100 ஓட்டு வாங்கி கொடுங்க. நான் எப்பவும் சொல்றேன், ஜெயிச்ச ஒரு வாரத்துக்குள்ள குடிக்க தண்ணி கிடைக்கும் என்றால் கிடைக்கும். விஜயகாந்த் 2006 சொன்னேன், என்னுடைய அன்புள்ள கொண்ட தாய்மார்களே, ரேஷன் பொருட்கள், அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரணும். இப்பவும் சொல்றேன், என்னுடைய கட்சி, அதாவது எங்களுடைய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆட்சி அமைச்சால் ரேஷன் பொருட்கள் அளவு குறையாமல் உங்கள் வீடு தேடி வரும். அதே மாதிரிதான் சொல்றேன், 2006 படித்த படிக்காத இளைஞர்களுக்கு மேல கொடுக்கும். அதற்கு பல திட்டங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். என்னடா விஜயகாந்த் இப்படி உண்மைகளை சொல்றேன், சொல்லாம உங்கள்கிட்ட சும்மா பொய் வார்த்தைகள் அள்ளி வீசி விடணுங்கிறதுல யார் மாதிரி இப்ப வந்தாங்களே ஒருத்தவங்க முதலமைச்சர் கூட்டத்தை பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு 2 நாளா இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்குத்தான் இந்த மந்திரிகளோட வேலையும், இந்த ஒவ்வொருத்தங்களுக்கு உள்ள டிபார்ட்மெண்ட் லாரி இறக்கிட்டு காவல்துறை அது அவங்கள விட்டுக்கிட்டு சும்மா இருக்காங்க. ஆக இதைத்தான் யானை தந்தலையிலே மண்ணை போட்டுக்கிருச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களுக்கு ஏது இந்த கூட்டம் வந்திருந்தால் வருஷம் பூரா 91 இருந்து நீங்களே ஜெயிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கணும். இப்பவே விளம்பரம் கொடுக்கறாங்க, இந்தியா புறம் ஒரு விளம்பரம். இப்பதான் ஒரு 4-5 நாளா இல்ல பயந்து போய் எங்க கேஸ் போட்டுருவாங்களோ அப்படி. இப்படிதான் உத்தரப்பிரதேசத்துல இதே மாதிரி விளம்பரம் கொடுத்தா கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதுலயும் அந்த அம்மா, இதுலயும் அந்த அம்மா தான். ஏன் மந்திரிகள் போட்டாவே இல்லையா? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மந்திரிகள் போட்டிருக்கணும்ல, அவங்க போட்டா வந்துச்சா? வரல பாருங்க. இவங்களே எல்லாத்தையும் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. மக்களை ஏதோ ஒரு பிரமை, அடுத்து பிரதமர் இவங்க தான் ஆக போறாங்க. உடனே சட்டசபையில எங்க அம்மா பிரதமர் அவங்க இங்க இருந்து தள்ளி விட்டுறணும் பாக்குறாங்க. எங்க தள்ளினாலும் விலை போக மாட்டேன். தமிழ்நாட்டிலே விலை போகாதவங்க இனிமே வேற எங்கேயா போய் விளையா போறாங்க. எங்கேயும் விலை போக.
விஜயகாந்த் கைதட்டு வாங்கணுங்கிறதுக்கு இல்ல. நான் பேசாம நடிச்சிட்டு போகலாம், எங்க இருந்து போகலாம், கட்சி ஆரம்பிக்கணும். நீங்க நல்லது பண்ணிருந்தா நான் ஏன் வந்திருக்க போறேன்? விஜயகாந்த் பேசாம ஏதோ நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன், இதைத்தான் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அதை விட்டு நீங்களாக பொய்யே பேசி, பொய் பேசுற வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு மதுரை சைடு எல்லா சைடு பழமொழி இருக்கு. ஏன் பொய் இப்படி அள்ளி விடுறீங்க? அப்படி என்ன நீங்க கொண்டு போறீங்க? என் மக்களுக்கு நல்லது பண்ணுங்களே. நல்லது பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது, நல்ல உங்க கட்சிக்கு எதுவுமே கிடைக்குமே. ஏன் இப்படி காசா கொண்டு வந்து இறக்கணும்? ஏன் காசா கொடுத்த ஆளுகளை ஏற்றி நீங்களே ஏமாந்துகிட்டு ஆஹா எனக்கு பாரியா எவ்வளவு கூட்டம், ஆஹா ஆஹா, ஏன் ஏமாறுறீங்க? புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேன் வெற்றி பெறுவது உறுதி என்பதை கேப்டன் விஜயகாந்த் கிராமமாக சென்று 3 நாள் பிரச்சாரம் செய்தபோதே தொகுதி மக்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர். அதை மெய்ப்பிக்கும் வகையில் பொதுக்கூட்டத்திற்கு வெள்ளமென திரண்டு வந்த பொதுமக்களிடம் தேமுதிக வேட்பாளருக்கே பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேப்டன் வலியுறுத்தினார். உங்களுடைய வேட்பாளர் ஜாகிர் உசேன் அவர்களுக்கு கொட்டும் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். வந்து எங்களுக்காக பேசிய தேசிய லீக் கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் எங்களுக்கு ஆதரவு அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறிக்கொண்டு என்னுடைய தொண்டர்கள், ஒன்றியங்கள் இந்த அருகே இந்த பேனர் அவங்க கட்டின பேனர், அதற்கு பின்னாடி இருக்க கவர் அது வெறும் கவர் இல்ல, அவங்களுடைய நரம்புங்கிறத தயவுசெய்து மறந்துட்டு ஆளுங்கட்சிக்காரன் காவல்துறையும் பண்டையினா அது நரம்பா இல்லையாங்கிற காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நமது சின்னம் கொட்டு முரசு. யாரு தூங்காதீங்க, தூங்காம இந்த 1.5 நாள் கொட்டு முரசுக்கு வாக்களிக்கணும். ஓட் ஃபார் கொட்டும் முரசு, ஓட் ஃபார் டிஎம்டிகே உங்களுடைய செல்போன்ல கொடுக்க வேண்டும் என்று தாழ்மை எடுக்கட்டு வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. வருகின்ற இடைத்தேர்தலில் மக்களின் பேராதரவுடன் தேமுதிகவினரை வெற்றி பெறுவர் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நிகழ்வுகள் குறித்த உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.